நிறைய பேருக்கு பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா அப்படிங்கிற ஒரு கேமை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஏற்ற ஒரு ஹீரோ ட்ரக் அப்படின்னு சொல்ல முடியும். ஹீரோ ட்ரக்கில் எப்படி நீங்கள் நம்பர் பஸ்ஸில் ஆட் பண்ணிக்க முடியுமோ அதே போல் தான் இந்த ஒரு கேமில் நம்பர் ஒரு லோக்கல் பஸ் வந்து டிஎன்எஸ்டி வரைக்கும் எல்லா விதமான பஸ்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் போகிற ரூட்டை கூட பார்த்தீங்கன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஆஃப் ரோடில் வேணுமா, இல்லை வந்து நார்மல் ரோடு வேணுமா, இல்லை டிராஃபிக் ஹெவி வேணுமா, இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் போகிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கேமில் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேமோட லிங்க் வேணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமுக்கு ஆப்போசிட்டாக ஒரு இந்தியாக்காக வந்து அஃபிஷியலாக ஒரு பஸ் சிமுலேட்டர் மூடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒரு இந்தியாக்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இந்தியா பஸ் சிமுலேட்டர் மோடோட லிங்க்கையும் நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதில் செட்டிங்ஸ் இருக்கும், இது ரெசல்யூஷன் குவாலிட்டி இருக்கும் அண்ட் விஷுவல் குவாலிட்டி இருக்கும். இது எல்லாமே நமக்கு லோல் இருக்கும். அதை நீங்கள் வந்து மீடியமாக இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் வச்சிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து அன்லாக் இருக்கும். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வந்து லாக், ஐ மீன் 0 இருக்கும். அந்த இது மட்டும் தான் நமக்கு அன்லாக் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணலாம்னா இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த பஸ் சிமுலேட்டர் மோட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோடனே நமக்கு லோடிங் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட எம்பி ரொம்ப லோவாக தான் இருக்குது. அதனால நமக்கு ரொம்பவே அடி வாங்கும், ரொம்ப லேக் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. நார்மலாக வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்னு இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேரிங் பார்க்கும்போது நமக்கு 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேரிங் டைப் இருக்குது. எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக் டைப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹாரன் நல்லாவே வந்து சவுண்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைட்னஸ் இருக்குது. அந்த பிரைட்னஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரைட்னஸ் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்டார்டிங் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா மூடு இருக்குது. இந்த கேமரா மூடில் நமக்கு ஒரு 2-3 மூடு இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து உங்களுடைய நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு கியர் டைப் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் ஆன் ஆஃப் இருக்குது, பிரேக் அண்ட் அந்த ஆக்சிலேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை சுற்றி பார்த்துட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். அதே போல் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போது ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ரன் பண்ண வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு லேகிங்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டேரிங் திருப்பும் போதே பார்த்தீங்கன்னா பஸ் எந்தளவுக்கு ரொம்ப விஷுவலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, நம்ம கேமரா மோட திருப்பிக்கிட்டு வெளியேறலாம். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம அந்த ப்ளே பண்ணுற போது அந்த பஸ் இன்ஜினுடைய சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு மைனஸாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த பஸ் சிமுலேட்டர் மாதிரி நமக்கு எக்கச்சக்கமான மூடு கொண்டு வந்தால் அந்த பஸ்ஸு மேலே இருக்க ஸ்க்ரீனு அந்த மட்டும் இல்லாமல் அந்த ரோட் மேப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தால் இன்னுமே இந்த கேம் வந்து வேறு லெவலில் போகும். பட் இந்த கேம் எப்போயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த ஒரு கேம் அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒரு கேமை நீங்கள் ப்ளே பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோ. ஏன்னா இதுலேயும் நமக்கு வந்து இப்போ என்னென்னா நம்ம ஓரளவுக்கு ரொம்ப மேட்டில் போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் நமக்கு கியரை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்மளோட பஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். அது மட்டும் இல்லாமல் இல்லை நியூட்ரல் அப்படின்னாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கியரை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே தான் இருக்குது. அதே தான் இது சொன்னல, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னும் அந்த இந்தோனேசியா கேம் மாதிரி இதில் வந்து அப்டேட் கொண்டு வந்து மேப்பு பஸ்ஸு எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.